ஏற்கனவே போன ஆட்சியில வந்து மகளிருக்கு நகர பேருந்துல இலவசம் ஆட்சி. ஆமாங்க. இதனால என்ன பாதிப்பு உங்களுக்கு முடியும்? பெரிய பாதிப்பு. என்ன இப்படி கேட்குறியா? பெரிய பாதிப்பு. தமிழ்நாட்டில் வந்து பிரைவேட் பஸ்ஸே ஒரு 5000 6000 வண்டி இருக்கு. நாங்கள் லேபரே ஒரு 2 லட்சம் லேபர் இருக்கோம். எங்களுடைய வாழ்வாதாரம் பூரா போயிடும். பிரைவேட் முதலாளிகளுக்கு பெரிய பாதிப்பு வரும். பெண்கள் மட்டும்னா பெண்களில் வந்து ஸ்டாஃபுகள்லாம் அரசு ஊழியர்கள்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் 80,000 70,000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ போடுறது இது சாத்தியப்படாதுதான். எங்களை வயிற்றுல அடிச்சு விட்டு அவங்களுக்கு பண்ணுறது வந்து இது ஒரு பெரிய இதான். அது நல்லா தெரியல அவ்வளவு. இப்போ எல்லாருமே இலவசம்னா கடைசியில் இப்போ மோட்டாரில் எங்களை பிரைவேட்டு தொழிலாளியை ரொம்ப பாதிக்குது. பெரிய ரொம்ப கஷ்டம் தான். எங்கள் மாவட்டத்தில் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. தனியார் உரிமையாளர்கள் முதலாளிகளும் தொழிலாளர்களும் இப்போ சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஏதாவது 2-3 நாளில் தெரியும் என்ன தகவல். போராட்டம் கண்டிப்பாக நடக்கும். டீசல் ரேட்டு கூடுனதுனால தானே இப்போ இவ்வளவு பாதிப்பு. பழைய டீசல் ரேட்டாக இருந்தால் இப்போ ஃப்ரீ போட்டாலும் எங்களுக்கு ஏதாவது ஏறுறது போதும். இப்போ ரொம்ப எங்களுக்கு பெரிய லாஸ். இப்போ முதலாளிகளுக்கு பெரிய பாதிப்பு. இப்போ நான் பிடிக்கலைன்னா வேற வேலைக்கு போயிடுவேன். நான் பிரைவேட்டு தானே. முதலாளிகளுக்கு பெரிய பாதிப்பு வரும். இதனால ஒரு பெரிய பாதிப்பு தான். டிக்கெட் ரேட் எதுவும் ஏற்றலாமா? ஏற்றணும். அது தமிழ்நாடு அரசு தான் செய்யணும். ஏற்றலை. ஜெயலலிதா அம்மா ஏற்றினது. அதுக்கடுத்து யாருமே டிஎம்கே ஃபீல்ட்லையும் ஏற்றலை. இப்போ ஏற்றுனா ஓரளவு நார்மல் பண்ணலாம். சரி, ரொம்ப நன்றி.